தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்படும் பணம், நகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. தத்துவாச்சாரியில் தேர்தல் விதிகளை மீறியதாக வேலூர் மேயர் சுஜாதாவின் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கொடுத்த புகாரின் பேரில் மேயரின் கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் EVM, VVPAT இயந்திரங்களை தேர்தல் அதிகாரிகள் பைக்கில் எடுத்துச் சென்றதால் சர்ச்சை எழுந்துள்ளது. பாதுகாப்பற்ற முறையில் இயந்திரங்களை எடுத்துச் செல்வது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் சமூக வலைதள கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும். கண்காணிப்பு குழுவிடம் முன் சான்றிதழ் பெறாமல் சமூக வலைதளத்தில் அரசியல் விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது எதற்காக என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்று தாம் சொல்வதை நிரூபிப்பது போலவே டெல்லியில் இருந்துதான் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு 2030 தொலைநோக்கு திட்டத்துடன் வெகு விரைவில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். NDA கூட்டணியில் அதிமுக 165 இடங்களில் நேரடியாக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுக்கு 31 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமகவுக்கு 17, அமமுகவுக்கு 9 என தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய அதிமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதிய நீதி கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட சிறிய கட்சிகளை இரட்டை இலை மற்றும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வைக்க இரு கட்சிகளும் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. EPS டெல்லி சென்று திரும்பிய நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என அவர் தெரிவித்தார். EPS-ஐ தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பாமக தலைவர் அன்புமணி இன்று சந்திக்கிறார். NDA கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 4வது நாளாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் நேர்காணலில் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டையைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். திமுகவின் சிட்டிங் அமைச்சர்கள், MLA-க்கள் தொகுதியை காங்கிரஸ் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அடையாளம் காணும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவிடம் விருப்பமான 10 தொகுதிகளின் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சிட்டிங் MLA-க்கள் இருக்கும் தொகுதிகளை உள்ளடக்கி பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 10 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை மதிமுக அளித்துள்ளது. மதுரை தெற்கு, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி, கோவில்பட்டி, கடலூர் அல்லது புவனகிரியில் போட்டியிட விருப்ப மனு. அதேபோல் திருநெல்வேலி அல்லது பாளையங்கோட்டை, பல்லடம், கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிட மதிமுக விருப்ப மனு அளித்துள்ளது. திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை அளித்துள்ளது. திருச்செங்கோடு, பொள்ளாச்சி, மொடக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளில் ஏதேனும் 2 தொகுதிகளை ஒதுக்க கோரிக்கை விடுத்துள்ளது. கடையநல்லூர், பாளையங்கோட்டை, பாபநாசம் தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வழங்கியுள்ளது. 3 தொகுதிகளில் 2 தொகுதிகளை ஒதுக்க திமுகவிடம் கோரிக்கை. மனிதநேய மக்கள் கட்சி 5 தொகுதிகளின் விருப்ப பட்டியலை திமுகவிடம் வழங்கியுள்ளது. ராமநாதபுரம் அல்லது திருவாடானை,
ஆம்பூர், பாளையங்கோட்டை, நாகை, பாபநாசம் ஆகிய தொகுதிகள் கொண்ட பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை மறுநாள் கட்சியின் தலைவர் வேல்முருகன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் திங்கட்கிழமை திருத்தணி தொகுதியிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சீமானின் பிரச்சார பயண திட்டம் இன்று மாலை வெளியாகிறது. தவேக தலைவர் விஜய் விரைவில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் தயாராக இருக்க தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். எந்த ஒரு வேட்புமனுவும் தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்ய முடியாத அளவிற்கு தயார் செய்ய வேண்டும் என தவேக நிர்வாகிகளுக்கு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மனுவை தயார் செய்து ஒரு வாரத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, எல்ஜேகேவை உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதியானது. என்ஆர் காங்கிரஸ் 16, பாஜக 10, அதிமுக 2, எல்ஜேகே 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். மங்கலம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான மனுவை அவர் தாக்கல் செய்தார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தவேக தனித்து போட்டியிடுகிறது. புதுச்சேரி தவேக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் நிலையில் 30 வேட்பாளர்களும் வரும் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் தெருக்கள் மற்றும் ஊர் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க கோரும் அரசாணைக்கு எதிரான வழக்கு. ஆட்சேபனைக்குரிய பெயர்கள் மற்றும் எந்தெந்த பெயர்களை நீக்க வேண்டும் என்பது குறித்து தமிழக அரசு விரிவான பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணியால் தென் மாவட்டம் செல்லும் விரைவு ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இயக்கப்படும் சேது எக்ஸ்பிரஸ், உழவன் எக்ஸ்பிரஸ் உட்பட 11 விரைவு ரயில்களில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கிண்டி சிறுவர் பூங்காவில் அடுத்தடுத்து 20 பறவைகள் உயிரிழந்துள்ள சம்பவத்தால் அதிர்ச்சி. பறவை காய்ச்சலாக இருக்கக்கூடுமோ என்ற அச்சத்தில் கிண்டி சிறுவர் பூங்கா மூடல். +2 மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் வீடு சூறையாடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ராஜபாண்டி நகரில் உள்ள தர்ம முனீஸ்வரன் வீட்டை அப்பகுதி மக்கள் சூறையாடிய நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி +2 மாணவி கொலை வழக்கில் கைதானவரை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். கொலை செய்தது எப்படி என்பதை நடித்து காட்ட வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மானாமதுரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஆகாஷ் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம். ஆகாஷின் குடும்பத்தாரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். செல்ஃபி மோகத்தில் உதகை பள்ளத்தாக்கில் இளைஞர் விழுந்த சம்பவம். 150 அடி பள்ளத்தில் விழுந்த இளைஞரை அந்தரத்தில் தொங்கியவாறு இராணுவத்தினர் மீட்கும் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. பக்கத்துல வர வர பின்னாடி போறது தம்பி पीछे हो जाना है आराम से ஒண்ணு ஓகே गुड और खींचो हां शोल्डर आराम से बिल्कुल ध्यान से பிடிச்சுக்கோ அப்படியே வைங்க வந்துச்சா கீழ வைங்க காலா. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் நிலவும் கடுமையான சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஜவுளி தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். தொழிலாளர்களின் திடீர் வெளியேற்றத்தால் சூரத்தின் புகழ்பெற்ற ஜவுளி தொழில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
குஜராத்தில் சாட் ஜிபிடியை பயன்படுத்தி கள்ள நோட்டு அச்சடித்து விநியோகம் செய்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்து அகமதாபாத் குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரம்ஜான் நோன்பு மாதம் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் மெக்காவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பிற வளைகுடா நாடுகளிலும் இந்த திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. الله أكبر ولله وسبحان الله بكرة وأصيلا وعلى آله وصحبه. பாகிஸ்தானில் எரிபொருள் விலை உயர்வு எதிரொலியாக ஈத் பயணத்திற்கான கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத் நகரங்களில் பேருந்து கட்டணம் கணிசமாக உயர்ந்ததால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். மத்திய கிழக்கில் தாக்குதல் நடத்தி வரும் ஈரான் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போர் சூழலால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர்கள் வேதனையை பதிவு செய்துள்ளனர். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரில் போர் அபாய எச்சரிக்கை சைரன் தொடர்ந்து ஒலித்தது. 1 மணி நேரத்திற்குள் 4 முறை அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகளுடன் புதிய வகை ராணுவ பீரங்கிகளின் தாக்குதல் பயிற்சியை நேரில் பார்வையிட்டார். ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டதாக இந்த பீரங்கிகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.